சைவம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சைவத்திற்கு ஆகமங்கள் பல்வேறு விதமான ஆகமம் இருக்கு. விநாயகருக்கும் ஹேரம்ப ஆகமம் மாதிரியான ஆகமங்கள் இருக்கு. 6 பிலாசபிக்கல் ஸ்கூல் இருக்கு சைவம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா. அந்த ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் தனித்தனியான சித்தாந்தங்கள் இருக்கு. சைவ சித்தாந்தங்கள் பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. விநாயகருக்கு ஏங்க அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்து தர்மத்தில் சத் சமயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 சமயங்கள்: சைவம், வைணவம், சாக்தம், கானபாத்தியம், கௌமாரம், சௌரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல கானபாத்தியம் அப்படிங்கிறது வந்து விநாயகப் பெருமானை முதன்மையான கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய ஒரு முறை. இந்த கானபாத்தியத்திற்கு ஏதாவது ஆசிரமம் இருக்கா? இப்ப நீங்க சைவத்துக்கு எடுத்தீங்கன்னா திருவாடுதுறை ஆசிரமம் இருக்கு, திருப்பனந்தாள் ஆசிரமம் இருக்கு. வைஷ்ணவத்துக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா விசிஷ்டாத்வைதத்துக்கு தனியான ஆசிரமங்கள் இருக்கு. ராமானுஜருக்கு இருக்கு, மத்வருக்கு இருக்கு. துவைதத்தை எடுத்துட்டீங்கனாலும் அதுக்கும் தனித்தனியான ஆசிரமங்கள் இருக்கு. விநாயகருக்கு இதே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கானபாத்திய ஆசிரமங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்க கானபாத்திய ஆசிரமங்கள் இருக்கு. ஹேரம்ப ஆசிரமங்கள் தனித்தனியாக இருக்கிறது. இந்த கானபாத்தியத்தை இந்து தர்மத்தினுடைய 6 ஷட் தர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 தத்துவார்த்த தரிசன பள்ளிகள் இருக்கு. அதுல வைசேஷிகத்தினுடைய ஒரு வழியாக கானபாத்தியம் இருக்கு. வைசேஷிகத்தில் சொல்லக்கூடிய மெய்யியல் உண்மைகளை கானபாத்தியம் அடிப்படையான அழகாக எடுத்துக்கொண்டு மேலெழுகிறது. இது வந்து அணுக்கொள்கை அப்படின்னு சொல்லி அடிப்படையாக சொல்லுவாங்க. ஏங்க நீங்க சொல்றதுல ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிதம்பர ரகசியம்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிதம்பரத்தில் போனீங்கன்னா தீபாவளி காமிக்கிறப்ப சிதம்பர ரகசியம்னு ஒன்று இருக்கும். அதுக்கு தீபாவளி காமிப்பாங்க, நீங்க போய் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க திருநாகேஸ்வரம் போனீங்க அப்படின்னா கணாத ரகசியம் அப்படின்னு இருக்கும். நீங்க இது வரைக்கும் போனீங்கன்னா கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியாது. ராகு கேது இந்த பரிகார ஸ்தலமாக மட்டுமே நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா கோயிலுக்கு போற வழியில அதனுடைய கன்னி மூலையில கணாத ரகசியம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கவனிச்சு பாருங்க. அங்க வந்து உங்களுக்கு அருவமாக விநாயகர் இருக்காரு. கணாதரனுடைய யோக நித்திரை வந்து அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து வந்து இந்த அணுக்கொள்கையை அவர் வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வெளியில வந்து 7 தொடர்ச்சியான ஆலமரங்கள் இருக்கும். அந்த மரத்தின் அடியில் அமர்ந்து அவர்கள் தொடர்ந்து மெய்யியலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. விஷயம் தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் அங்கே போய் பார்ப்பாங்க. வேற எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளையார்பட்டி கோயில் இருக்கு. அங்க நீங்க போனீங்கன்னா கற்பக விநாயகராக அங்க அருள் தந்துட்டு இருக்காரு. உங்களுடைய பொருளாதார ரீதியிலான கஷ்டங்களை தீர்ப்பதற்காக அங்க வந்து மிக பவர்ஃபுல்லான ஒரு எந்திரத்தை எழுதி பிரதிஷ்டை பண்ணி அங்க உட்கார்ந்துட்டு உங்களுடைய பண ரீதியான கஷ்டங்களையும் மன ரீதியான கஷ்டங்களையும் நீக்கிறதுக்காக கற்பக விநாயகரை கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விநாயகரை அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது வந்து கானபாத்தியத்தினுடைய ஒரு அறிமுகம். இதுல கானபாத்தியத்துல எனக்கு வந்து கணாதர் மட்டும்தாங்க தெரியல, வேற யாரையும் தெரியல அப்படின்னீங்கன்னா, கணாதர்ல இருந்து பரமேஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அஜீத கேச கம்பனர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே வந்து கானபாத்தியத்தினுடைய முதன்மையான குருக்களாக இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய சோழமண்டல பகுதிகளில் தான் இருந்திருக்காங்க. நம்ம சோழமண்டல பகுதிகளுக்கும் விநாயகர்களுடைய வழிபாட்டுக்கும் ரொம்ப முக்கியமான இடம் இருக்கு. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே ஃப்ளாரிஷ் ஆகிறதுக்கு காரணம் வந்து காவிரி தான். இந்த காவிரியை நமக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தது விநாயகர் பெருமான் தான். அகஸ்தியர் வந்து ஒரு கமண்டலத்தில் காவிரி நதியை எடுத்து கொண்டு வராரு. அவருக்கு வந்து இங்கே காவிரியை, அது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய நதி கங்கை மாதிரியே, அதை இங்கே கொண்டு வரையில விநாயகர் பெருமான்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கேட்குறாங்க, நாங்கள்லாம் வந்து இங்கே தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லல. விநாயகர் என்ன சொல்றாரு, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, இதை வந்து தண்ணி வளமாக இருக்கக்கூடிய இடமாக நான் மாற்றிடுறேன் அப்படிங்கிறாரு. எப்படிங்க மாற்றுவீங்க, எதுவுமே இல்லாமல் இருக்குன்னு. இங்கே ஒரு நதி வரும்னு சொல்கிறாரு. யாரும் அதை நம்பி மட்டும் பிரார்த்தனை பண்ணுறாங்க. பிரார்த்தனையினுடைய முடிவில் அகஸ்தியர் கொண்டு வந்து வைக்கக்கூடிய கமண்டலத்தை தட்டி அதிலிருந்து காவிரி நதி உண்டானதாக ஒரு ஐதீகம் வைக்கிறது. நமக்கு இங்கே இருக்கக்கூடிய காவிரி நதியை நமக்கு கொடுத்தது விநாயகர் பெருமான். அதனாலதான் பொன்னி வளவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழ மன்னர்கள் வந்து சோழ தேசம் மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க கட்டக்கூடிய எல்லா ஆலயங்களையும் நைருத்த கணபதினு நிறுத்த கணபதினு சொல்லிட்டு
எல்லா இடத்துலையும் விநாயகருக்கு தனியான ஒரு இடம் வச்சுருந்தாங்க. எல்லா இடத்துலையும் விநாயகருடைய ஆலயத்தை கட்டினாங்க. இது வந்து கானபாத்தியத்தை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். கானபாத்தியத்தில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மெய்யியலில் எல்லாமே அடிப்படை அணு அப்படிங்கிற அழகினால் ஆனது. இந்த அணுவனுடைய இணைவும் பிரிவும் தான் ஒவ்வொன்றையும் கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் இயற்பியலில் படிச்சிருப்பீங்க, நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் அப்படின்னு. அதை வந்து கிமு 4ஆம் நூற்றாண்டுலேயே வந்து கணாதர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அதை பற்றின ரெஃபரன்ஸ் வந்து நம்முடைய வைசேஷிக மெய்யியலில் இருக்குது. இதை பற்றின ஏர்லியஸ்ட் ரெஃபரன்ஸ் நமக்கு கிமு 4லேருந்து கிடைக்குது. இதுதான் வந்து கானபாத்தியத்தை பற்றின ஒரு அடிப்படை.